மாடுகளை கடத்திச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனத்தினை புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து நேற்றைய தினம் இரவு இளைஞர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோமாவில் பகுதியில் வீட்டு காணியொன்றில் இருந்து சிறிய பட்டியில் சிறு கன்றுகளின் தாய் மாடுகளினை கன்றுகளை தப்பிக்கவிட்டு மனிதாபிமானம் அற்ற நிலையில் திருடிச் சென்றிருந்தனர். அதேபோல் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான வளர்ப்பு மாடுகள் திருட்டு போயிருந்தன. இதனை அடுத்து குறித்த கால்நடை வளர்ப்பு உரிமையாளர்களினால் போலீசில் முறைப்பாடு வழங்கியும் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படவில்லை. இதனை அடுத்து மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வெகனார் ரக வாகனம் நடமாடுவதை குறித்த கிராம மக்கள் அவதானித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிடிக்க முயற்சி செய்து பயன் அளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்தனர். நேற்றைய தினம் குறித்த வெகனார் ரக வாகனம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்துள்ளனர். இதனை அடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டமையை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த வாகனத்தையும் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தனர். குறித்த வாகனத்தை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.